பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட அரசாங்கத்தை மிக கடுமையாக விமர்சிக்க தொடங்கியிருக்கு அமெரிக்கா அப்படிங்கிறது தான் அந்த செய்தியோட கோர் ஐடியா. அமெரிக்கா பண்ணுறது வெளி உலகத்துக்கு தெரியுது, ஏன்னா வெளி உலகத்துக்கு தெரிஞ்ச மாதிரி சில விஷயங்களை செய்கிறாங்க. சைனா இந்தியாவோட இந்த எலெக்ஷனில் மறைமுகமாக சில வேலைகளை செய்ய இறங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா தெரியுமா? மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தோட ஆய்வு கட்டுரை சொல்லுது. இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறோம். இந்தியாவோட எலெக்ஷனில் அமெரிக்காவோட பங்களிப்பு, சைனாவோட பங்களிப்பு எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், எந்த விஷயத்தை இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய நீங்கள் நான் கண்டிக்கணும், எந்த விஷயத்தை புறம் தள்ளிட்டு கடந்து போனோம், இந்த ஒரு தெளிவை இந்த வீடியோவில் ஏற்படுத்திக்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களை, இந்த செய்தியை கொஞ்சம் நான் தெளிவுபடுத்த ஆரம்பிச்சிடுறேன். அமெரிக்கா எந்தெந்த மாதிரி விஷயத்துக்கு கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, சிஏஏல ஆரம்பித்து தொடர்ச்சியாக பல நிகழ்வுகளுக்கு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சிஏஏ அப்படிங்கிற விஷயத்தில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மதச்சார்பற்ற இருக்கக்கூடிய நாடு மதத்தை அடிப்படையாக வச்சு குடியுரிமை கொடுக்கறது கொஞ்சம் வருத்தம் அளிக்குது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியோட வங்கி கணக்கு முடக்கம் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துச்சு பார்த்தீங்களா. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா, என்ன இருந்தாலும் இது கொஞ்சம் தவறாக இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக சில விஷயங்களை சொல்லி அமெரிக்கா தன்னோட கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களோட கைது இருக்கு பார்த்தீங்களா, இந்த விஷயத்தை நாங்கள் உன்னிப்பாக கவனிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சில ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தாங்க. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா, பல விஷயத்தில் அமெரிக்கா தன்னோட நிலைப்பாடை ரொம்ப தெளிவாக ரொம்ப ஆழமாக சொல்ல ஆரம்பித்தாங்க. அமெரிக்காவோட நிலைப்பாடு ஒவ்வொரு நிகழ்வுலையும் வர்றதை பார்த்துட்டு இந்தியா இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் என்ன பதில் கொடுத்தாங்கன்னா, எங்களோட உள் விவகாரத்துக்குள்ளே நீங்கள் தலையிடாதீங்க, வெளியுறவு கொள்கைனா வெளியுறவு கொள்கையோட வச்சுக்கோங்க, உள்ளே வந்து இங்கே இது நடக்குது அது நடக்குது அது சரி இது சரி அப்படிங்கிற அந்த பெரியண்ணே மனப்பான்மையில் செயல்படாதீங்க அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இந்த மோதல் போக்கு தொடர்ச்சியாக ஈடுபட்டுக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு நிகழ்வு வரும்போதும் அவங்க கமெண்ட் பண்ணுறதை நிப்பாட்டவே இல்லை, தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அமெரிக்காவோட ஒரு விஷயம் என்னன்னா, எல்லா நாட்டோட எலெக்ஷன்லாம் போய் மூக்க நுழைச்சி ஏதாவது ஒரு கருத்தை தெரிவிக்கிறது அமெரிக்காவோட நிலைப்பாடாக இருக்கு. அமெரிக்காலும் இந்த வருஷம் எலெக்ஷன் நடக்க போது, அமெரிக்காவில் எலெக்ஷன் நடக்க போகிற இந்த விஷயத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல நாடுகளில் எலெக்ஷன் நடக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா, அந்த உள் விவகாரத்தில் போய் தலையிட்டு சில கருத்துக்களை அமெரிக்கா தெரிவிக்கிறது ரொம்ப ரொம்ப தவறாக இருக்குது அப்படிங்கிறது இந்தியாவை இப்போ ஆளக்கூடியவங்களோட நிலைப்பாடாக இருக்குது. அதே நேரம் இந்த அமெரிக்காவோட நிலைப்பாடை ஆதரிக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சூப்பர்ப்பா, நீங்களும் உங்களுக்கு இதான் சரின்னு படுதுரா, எங்கள் நாட்டில் நடக்குது ரொம்ப தப்பாக இருக்குது, நல்ல வேலை நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக வரக்கூடிய இந்த விமர்சனத்தை எதிர்க்கக்கூடியவங்க ரொம்ப ஆதரவாக அமெரிக்காவோட நிலைப்பாடை ஆதரிக்கிறாங்க. ஸோ இந்த ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த பக்கம் நிற்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அமெரிக்காவோட நிலைப்பாடை ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா அப்படிங்கிற நிலைப்பாடு எடுக்க முடியும். ஸோ சிஏஏ அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மதத்தின் அடிப்படையில் குடியுரிமை கொடுக்குறது ரொம்ப தவறாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் சிஏஏ குடியுரிமையை பறிக்கிற சட்டம் கிடையாது, குடியுரிமை கொடுக்குற சட்டம். அந்த ஒரு நிலைப்பாடு ரொம்ப தெளிவாக புரியுது. என்ன இருந்தாலும் ஒரு இந்தியாவோட குடிமகனா ஒருத்தர் ஆகிறாருன்னா, ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் தனித்தட்ட முறையில் நீங்கள் யார், ஏன் இந்தியாவுக்குள்ளே வர விரும்புகிறீங்க, உங்களுக்கு என்ன தேவை இருக்குது, இந்தியாவில் என்னென்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க, என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட ஒருத்தர், இந்த ஒருத்தர் இந்தியாவுக்குள்ளே வர்றது சரியா தப்பா அப்படிங்கிற தனிப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் அவர் மதமோ ஜாதியோ மொழியோ எந்தவித தடையும் இல்லாமல் அந்த ஒருத்தர் இந்தியாவுக்குள்ளே வந்தால் ரொம்ப சரியாக இருக்குமா தவறாக இருக்குமா அப்படிங்கிற அந்த தனிப்பட்ட ஒருத்தரை மையமாக வச்சு தன்னோட குடியுரிமையை இந்தியா வழங்கினா ரொம்ப சரியாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லியிருந்தோம். இந்தியாவோட குடியுரிமையை வழங்குறதுக்கு பல வழிகள் இருந்தாலும் மதத்தின் அடிப்படையில் ரொம்ப குறுகிய காலத்தில் வழங்கக்கூடிய இந்த குடியுரிமை ரொம்ப ரொம்ப தவறாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம நிலைப்பாடு இருந்துச்சு. அமெரிக்காவும் இந்த நிலைப்பாடு தான் சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியோட வங்கி கணக்கு அப்படிங்கிற செய்தி பெரிய லெவலில் வந்துச்சு. நம்மளோட கமெண்ட் எல்லாத்தையும் சொன்னோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீதிமன்ற விசாரணை இருக்குது. நாங்கள் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் காங்கிரஸ் கட்சியோட வங்கி கணக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நிலைப்பாடு எடுப்போம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. காங்கிரஸோட சொத்து 1800 கோடி தான். போடப்பட்ட அபராதம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பல நோட்டீஸ்லாம் கணக்கு பண்ணால் 3300 3400 கோடி வருதுன்னு சொல்கிறாங்க. இவ்வளவு பெரிய தொகையை ஏன் போடணும், என்ன கால்குலேஷன், என்ன விஷயம், வருமான வரித்துறை அப்படி என்ன விஷயத்தை கண்டுபிடிச்சிச்சு அப்படிங்கிறத வருமான வரித்துறை ஒரு ப்ரெஸ் மீட்டாகவே வச்சு சொன்னால் ரொம்ப சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம நிலைப்பாடாக இருக்குது. நீங்கள் ஏதோ தப்பை கண்டுபிடிச்சிட்டீங்க, நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி ப்ரெஸ் மீட் வச்சு பெரிய லெவலில் மக்கள்கிட்ட கொண்டு போகிறாங்க. இல்லை நாங்கள் சரியாக தான் நடந்துக்கிறோம், சரியான விஷயத்தை தான் சொல்கிறோம் அப்படிங்கிற எந்தவித கமாண்டும் எந்தவித விஷயத்தையும் நீங்கள் பெரிய லெவலில் செய்தியாக்கலை. நீங்கள் ஒரு சுதந்திரமான அமைப்பாக இருப்பீங்க. நீங்கள் சுதந்திரமான அமைப்பாக இருக்கக்கூடிய அந்த வருமான வரித்துறை சுதந்திரமாக இந்த காங்கிரஸ் கட்சியோட தவறுகளை பொதுவெளியில் கொண்டு வந்து கமெண்ட் பண்ணாங்கன்னா, இந்த வருமான வரித்துறைக்கு எதிராக இந்த காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக இப்படி ஒரு சதி நடக்குது அப்படி ஒரு சதி நடக்குது அப்படிங்கிற டாக் இருக்கும். இப்போ வரைக்கும் எங்களுக்கு எந்த செய்தியும் முழுமையாக தெரியல. இப்போ இருக்கிற தகவல் அடிப்படையில் பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சி மேலே தேவையில்லாமல் இந்த விஷயத்தை திணிக்கிற மாதிரி
மாதிரி இருக்குது, கம்யூனிஸ்ட் கட்சி மேலும் இந்த விஷயத்தை திணிக்கிற மாதிரி இருக்குது. சரி, பிஜேபியோட வரி கணக்கு எல்லாமே சரியாக இருக்குது, காங்கிரஸ் எங்கே தப்பு பண்ணிடுச்சு, அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற கட்சிகள் கணக்கல்ல எல்லாத்தையும் பார்த்துட்டீங்களா அப்படிங்கிற பல கேள்விங்க இங்கே ஆரம்பிச்சிருக்கு. ஸோ வருமான வரித்துறை ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்கன்னா இந்த விஷயத்தில் ஒரு தெளிவு ஏற்படும் அப்படிங்கிறது நம்ம நம்பிக்கையாக இருக்குது. இப்போ மூணாவது நிகழ்வு எடுத்துக்கிட்டீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களோட கைது. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயமானது அமலாக்கத்துறை பார்த்தீங்கன்னா கைது பண்ணிச்சு. ஒரு முதலமைச்சராக இருந்து கைது செய்யக்கூடிய ஒரு நபராக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இருக்கிறதுனால தான் அந்த செய்தி பெரிய லெவலில் கவனிக்கப்படுது. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பதவி விலகணும் அப்படிங்கிறது சட்டப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பதவியில் தொடரலாம், தண்டனை கொடுக்கப்பட்டால் மட்டும்தான் பதவி தானா போகும். ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மேலே குற்றச்சாட்டு தான் இருக்கு. ஸோ நீதிமன்றம் போய் இவர் பதவியை புடுங்க முடியாது. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களே தர்க்க ரீதியாக என் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, இதை நிரூபிச்சுட்டு இந்த பதவிக்கு வரேன்னு வேற சொல்லலாம். பட் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அந்த நிலைப்பாடுக்கு போல, இவங்க தப்பு ஏதோ ஒன்று எப்பெல்லாம் போடுவாங்க, நான் பதவி விலகிட்டு நான் நிரூபிக்கணுமா, என் மேலே குற்றச்சாட்டுனா நீ நிரூபி அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் போறாங்க. ஸோ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களும் நிலைய பிரஸ் மீட்டை கொடுத்து அமலாக்கத்துறை ஒருதலை பட்சமாக இருக்குது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு எம்பியை கைது பண்ணி வச்சிருந்தாங்க 6 மாதம் சிறையில். அவர்கிட்ட எந்த விதமான பணத்தையும் பறிமுதல் பண்ணல. அவர் பேர் சஞ்சய் சிங்னு நினைக்கிறேன். எந்த விதமான பணத்தையும் பறிமுதல் பண்ணல. அவரை எதற்கு 6 மாசத்தில் சிறை வச்சிருக்கீங்க அப்படிங்கிற உச்சநீதிமன்ற கேள்விக்கு பதிலே இல்லை. ஸோ உச்சநீதிமன்ற கேள்விக்கு பதில் இல்லாதனால இவருக்கு ஜாமீன் கொடுத்துடலாமான்னு கேட்டால் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இடி முதல்ல ஜாமீன் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டை எதிர்கட்சிகள் விஷயத்தில் எடுத்ததை மிகப்பெரிய லெவலில் எல்லாருமே விவாதிச்சாங்க. இவர் 6 மாதம் சிறையில் இருந்தார். இவருக்கும் இந்த வழக்குக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இவர் வீட்டில் எந்த விதமான ஆவணத்தை பதிவு செய்யலை, இவரோட சொத்து எதையுமே முடக்கலை, இவரோட பணம் எதையுமே பறிமுதல் பண்ணல. அப்போ எதுவுமே இல்லாமல் இவர் ஏன் 6 மாதம் சிறையில் இருக்கணும்? இதனால தான் ஒருதலை பட்சமாக இந்த அமலாக்கத்துறை நடந்துக்குதா அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள் அத்தனையுமே இந்த அரசியல் கட்சி அரசியல் பண்ணும்போது அமலாக்கத்துறை தன்னிச்சையாகவும் வருமான வரித்துறை ஒரு பிரஸ் மீட் கொடுத்து ஒரு தெளிவை ஏற்படுத்தினாங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருதலை பட்சமாக இருக்குது, ஒருதலை பட்சமாக இல்லை அப்படிங்கிற அந்த விஷயத்தில் ஒரு தெளிவு மக்களுக்கு ஏற்படும். இப்போ இந்த நிகழ்வை நம்ம பார்த்துட்டு நம்ம பார்க்குறோன்னு வைங்களேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம பார்க்குறோன்னா இல்லைங்க எங்கள் ஊரில் கரெக்டாக போயிட்டு இருக்கு, மூடி நீ வேலையை பாருன்னு வேணால் நம்ம சொல்லலாம். நமக்கே இங்கே குழப்பமான சூழ்நிலை இருக்குது, இங்கே நடக்கிறது எல்லாம் சரியா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. கூட அமெரிக்கா போன்ற வெளியே இருக்கக்கூடிய அரசுகளும் குரல் கொடுக்கும்போது ஓஹோ இங்கே நடக்கிறது தப்பாக இருக்குமோ, இங்கே நடக்கிறது சரியில்லையோ அப்படிங்கிற ஒரு ஐயமும் ஏற்படுது. ஸோ ஒரு மிக முக்கியமான செய்தியில் மிக முக்கியமான நிகழ்வில் அமலாக்கத்துறை ஈடியெல்லாம் பகிர்ந்து வேலையை பார்த்தாங்கன்னா அந்த பகிர்வு வேலையை பொது வழியில் தெளிவாக சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா பல குழப்பங்களுக்கு இங்கே பதில் கிடைக்கும். ஸோ முடிவாக இந்த விஷயத்தில் நம்ம என்ன நிலைப்பாடு எடுக்கிறோம்னா இருக்கிற செய்தி அடிப்படையில் பார்க்கும்போது அமெரிக்காவோட கமாண்ட் எல்லாத்தையுமே நம்ம ஆதரிக்கிற வகையில் தான் இருக்குது. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இங்கே நடக்கிறது நமக்கே தப்பாக இருக்குது. எங்கேருந்தோ ஒரு ஆதரவு குழல் வரும்போது இந்தியா கண்காணிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயகத்துக்கு ஒரு பாதிப்பு இல்லாமல் இருக்கும். என்ன இருந்தாலும் ரொம்ப எண்டுக்கு போனால் வெளியிலேருந்து சப்போர்ட் கிடைக்கும்பா, ரொம்ப எண்டுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஆட்சியாளர்கள் கொடுக்கப்படுற ஒரு எச்சரிக்கையாக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த நிகழ்வு தவறுன்னு படுற நம்மளமாய் ஆள்களுக்கு அமெரிக்காவோட அந்த தலையீடானது ரொம்ப சரின்னு படுது. அதே நேரம் அந்த பக்கம் இந்தியா அரவிந்த் கெஜ்ரிவால் கைது சரி, காங்கிரஸ் கணக்கு ஒழுங்காக கட்டலாம், வங்கி கணக்கு முடக்குவோம், அது மட்டும் இல்லாமல் இந்த சிஏங்கிறது அப்படி தான் உங்களுக்கு கொடுப்போம், இப்படி தான் நாங்கள் கொடுப்போம், இந்த மாதிரி விஷயத்தில் இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு அமெரிக்காவோட தலையீடு தவறாக தான் தெரியும். ஸோ அமெரிக்கா அப்படிங்கிற நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா எலெக்ஷன்லையும் தலையிட்டு சில கருத்துக்களை தெரிவிக்கிறது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை காக்கிறதுக்காண்டி அப்படிங்கிற அமெரிக்காவோட வாதத்தை நம்ம ஏற்றுக்கிட்டாலும் அதே நேரம் அமெரிக்கா கமெண்ட் பண்ணுற நிகழ்வுகள் அத்தனையிலுமே இந்தியாவிலையும் சில அதிர்வலைகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இங்கே பதிவு செய்ய வேண்டியது இருக்குது. அந்த அதிர்வலைகளோட பிரதிபலிப்பாக அமெரிக்கா இருக்கிறதுனால அமெரிக்க தலையிட நம்ம ஆதரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை நம்ம எடுக்கிறோம் ஒன்று. ஆனால் அதே நேரம் சைனாவோட விஷயத்தை எடுத்து பாருங்களேன். சைனா என்ன பண்ணுதுன்னா ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அமெரிக்கா செய்திகளுக்கு ரியாக்ட் பண்ணுது, மக்களோட மனநிலையை பிரதிபலிக்கிற வகையில் இருக்குது. ஒரு சாரார் மனநிலைன்னு கூட வச்சுக்கலாம். இது தப்பு அப்படிங்கிற விவாதத்துக்கு மத்தியில் சைனா என்ன பண்ணுதுன்னா செய்திகளை உருவாக்குற ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நிறைய ஃபேக் செய்திகளை இந்தியாவில் உருவாக்க ட்ரை பண்ணுது. நிறைய வீடியோக்களை போலியா தலைவர்கள் பேசுகிறபடி சில வீடியோக்களை உருவாக்க ட்ரை பண்ணுது அப்படிங்கிற விஷயத்தை மைக்ரோசாஃப்ட் குறிப்பிட்டிருக்காங்க. வேற யாராவது பேர் தெரியாத ஊர் தெரியாத கம்பெனி குறிப்பிட்டிருந்தா கூட பெரிய விஷயம் கிடையாது. மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் குறிப்பிட்டிருக்காங்க, பில்கேட்ஸோட நிறுவனம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைனா இப்படி பண்ணுறது எந்த அளவு சரியா இருக்கும், இந்த விஷயத்தை பாரபட்சம் இல்லாமல் நம்ம கண்டிக்கிறோம். என்ன இருந்தாலும் ஒரு பொய் செய்தி அவதூறு செய்தியை நம்ம ஆதரிக்க போகிறதே கிடையாது. ஒரு பொய் செய்தி அவதூறு செய்தி அப்படிங்கிறது அரசியல் களத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தணும்னா தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்தியாவில் அவங்களுக்கு பிடிச்ச கட்சியை ஆதரித்து ரியாக்ட் பண்ணால் கூட தப்பு கிடையாது, வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்தா கூட தப்பு கிடையாது. அதே நேரம் அந்த கட்சிக்கு எதிராக பொய்யான தகவல்களை பொய்யான செய்திகளை அந்த தலைவர்களுக்கு ஆதரவாக எதிர்ப்பாக பேசக்கூடிய சில விஷயங்களை உருவாக்குறது மிக மிக தவறு. இந்தியாவோட இறையாண்மையில்
சைனா இப்படி தலையிடுறது ரொம்ப ரொம்ப தவறாக இருக்கும். அதே நேரம் அமெரிக்கா அப்படிங்கிறது இங்கே நடக்கக்கூடிய விவாதத்தில் பங்கேற்கிறத தவிர இந்த விவாதத்தை ஆரம்பிக்கிறது, இந்த விவாதத்தில் இந்த காரணகர்த்தாவாக இருக்கிறது, இந்த விவாதத்தை உருவாக்குறது, இந்த மாதிரி செய்திகளை அமெரிக்கா செஞ்சுச்சுன்னா ரொம்ப ரொம்ப தவறு. இங்கே இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொன்னார்னா, அதாவது வெளியுறவுத்துறை தூதர்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், இங்கே நடக்கிற நிகழ்வுகள் அத்தனையுமே நான் அமெரிக்காவுக்கு சொல்லுவேன், இந்தியாவில் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. அங்கே இருக்கக்கூடிய இந்திய தூதரும் அங்கங்கே நடக்குதோ அந்த நிகழ்வுகள் அத்தனையுமே இங்கே இருக்கக்கூடிய தலைமைக்கு அனுப்புவாங்க. ஸோ அமெரிக்கா எலெக்ஷனால ரியாக்ட் பண்ணுறது நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் சைனா நடந்து கொள்ளும் விதம் முற்றிலும் நம்ம இறையாண்மைக்கு ரொம்ப ரொம்ப தவறாக இருக்குது. இதை கண்டிப்போம், அதை ஆதரிப்போம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா செய்திகள் சார்ந்த முழுமையான புரிதல்களை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.